என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அதை அவர் தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சங்கீதம் 12:5 சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து நின்று நான் அதை தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, உங்கள் சத்துருக்கள் சீறி கொண்டிருக்கிறார்களா? உங்களை ஒழித்து கட்டி விடுவதாக சவால் விட்டு கொண்டிருக்கிறார்களா? கோலியாத்தை பாருங்கள். 40 நாள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் சவால் விட்டான். தேவன் அவனுக்கென்று ஒரு நாளை குறித்திருந்தார். ஒரு ஆடு மெய்ப்பனாகிய தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை முறியடித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். 2026 ஆண்டிலே உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பெரிய பர்வதங்கள் சமபூமியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளில் நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை நான் எனக்கு முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன், என் அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நைஜீரியா தேசத்திலும் உலகம் எங்கிலும் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தீவிரவாதிகளால் கொல்லப்படுகிறார்கள். 15 ஆண்டுகளாக நைஜீரிய தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செத்து மடிந்ததை செய்தியாகத்தான் நாம் பார்த்தோமே ஒழிய அவர்களுக்காக உதவ உலகெங்கிலும் யாரும் எழும்பவில்லை. ஆனால் திடீரென்று இப்பொழுது நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை நைஜீரிய தேசத்தில் பாதுகாக்கும்படியாக அவர்களை கொலை செய்கிறவர்களுக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்தை அங்கே இறக்கி இருப்பதை நாம் அங்கே செய்திகளில் நாம் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தின் பிரதமர் அவர்களும் கூட உலகத்தில் எங்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்றும், இந்த நைஜீரிய தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இறங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உலக சரித்திரத்தில் 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாங்களும் வருவோம் என்று இஸ்ரவேல் தேசம் வருகிறது என்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஜெபத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும். கர்த்தருக்காக தேசங்களிலே சமாதானம் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உலகமெங்கிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆம், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் எருசலேமை போல பாதுகாப்பார். உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு தீங்கும் வரவிட மாட்டார். தைரியமாக இருங்கள். இயேசுவின்